துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் நீதி, நேர்மை, நியாயம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள். அதே நேரத்துல இந்த உலகம் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, எல்லாமே தெரியும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் இந்த ராசியில் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், ராகு, குரு, இந்த மூன்றுடைய கலவை தான் இந்த சுக்கிரனுடைய துலாம் ராசி. இந்த கலவைக்குள்ள இந்த ராசியில் இருக்கின்ற உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? பொது பலன் இது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சித்திரையில பிறந்திருக்கலாம், சுவாதியில பிறந்திருக்கலாம், விசாகத்தில் பிறந்திருக்கலாம். இது துலாம் ராசிற்குரிய பொது பலன். இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். எடுத்த வேலைகள் நடந்தேறும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகும், மேம்படும். ஒரு யோகமான நிலை செவ்வாய்க்கிழமை வரை உங்களுக்கு இருக்கு. புதன்கிழமை, வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா உழைப்பு கொஞ்சம் ஓடி ஓடி கொஞ்சம் உழைக்கணும், வேலையை அதிகமா பார்க்கணும். அப்படி போனாதான் காசு சம்பாதிக்க முடியும். வேலைகளை கவனித்தால் மட்டும்தான் காசு சம்பாதிக்க முடியும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை குழப்பங்கள் தவிர்த்து செயல்படுவதால் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும். பிள்ளைகள் நலனில் அக்கறை இருக்கும். கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் கூட சிலருக்கு ஏற்படும். பொதுவாக இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகின்ற கேது. அப்போ என்னதான் சங்கடங்கள் வந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில சங்கடங்கள் எல்லாருக்குமே இருக்கு, பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கு. இங்க வாழ்க்கைக்காக இப்படி வாழணும், அப்படி வாழணும், இவரை போல வாழணும், அவரை போல வாழணும், இந்த நிலைகளுக்கு நாம் வந்துவிட்ட பிறகு என்ன பண்ணணும்? நிறைய கடன் வாங்குவோம். எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வருமானம் பாத்தீங்கன்னா தேவையானதா இருக்கும். ஆனா இப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற போதுதான் நாம் கடன்காரனா மாறுவோம். கடனை அடைப்பதற்காக நிறையவே சங்கடங்களை அனுபவிப்போம். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சங்கடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியினை லாபஸ்தானத்தில்